திசையன்விளை அருகே இரும்பு கம்பியால் அடித்துக் கொல்லப்பட்ட விவசாயி. பாதை அமைப்பது தொடர்பாக ஏற்பட்ட முன் விரோதத்தால் கொலை என தகவல். சென்னையில் ஒரே நாளில் 5 இடங்களில் செயின் பறிப்பு. பெண்கள் தற்காப்பு முறைகளை பின்பற்ற காவல்துறையினர் அறிவுறுத்தல். மனைவியை கல்லால் அடித்துக் கொன்ற கணவன். கள்ளக்காதல் விவகாரத்தால் நிகழ்ந்த விபரீதம். சேலத்தில் மீண்டும் தலை தூக்கும் கந்துவட்டி கொடுமை. வட்டி கட்டாததால் கொடூரமாக தாக்கப்பட்ட தம்பதி. சென்னையில் 50 சவரன் நகைகள் கொள்ளை. 3 மணி நேரத்தில் கொள்ளையனை பிடித்த காவல்துறை. பெற்ற மகளை பலாத்காரம் செய்த கொடூர தந்தை. தாய் கொடுத்த புகாரின் பேரில் கைது செய்த காவல்துறை. சென்னையில் ஒரே நாளில் 5 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பூங்காநகர் சுப்புசெட்டி தெருவைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. இவர் தனது கணவர் சதீஷோடு கோபாலபுரத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். இவர்களது வாகனம் வால்டாக் சாலையில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ராஜேஸ்வரியின் கழுத்தில் இருந்த 18 சவரன் நகைகளை பறித்துவிட்டு தப்பியோடினர். இதில் ராஜேஸ்வரியின் கழுத்தில் காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து ராஜேஸ்வரி பூக்கடை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். ராசிபுச்செட்டி ஸ்ட்ரீட்ல நாங்கள் யூட்டர்ன் பண்ணும்போது எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க என்னோட பிஃபோர் வந்துட்டு என்னோட கழுத்தில் மட்டும்தான் கை வச்சாங்க. ஸோ நான் இந்த சைடு பிடிச்சிக்கிட்டு இந்த கழுத்தில் கை வச்சாங்க. அவங்க வண்டி ஃபாஸ்ட்டாக மூவ் போகும்போது என்னோட செயின் மொத்தம் விழுந்துருச்சு. 18 சவரன் 18 சவரன் நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 7 கிணறு சண்முகராயன் தெருவைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி. இவர் தங்கசாலை அருகே தனது கணவர் முனுசாமியோடு நடந்து செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் ஜெயலட்சுமியின் கழுத்தில் இருந்த 4 சவரன் தாலி செயினை பறித்துச் சென்றுள்ளனர். முனுசாமி திருடர்களை துரத்திச் செல்ல முயற்சித்த போது காயமடைந்தார். இதுகுறித்து ஜெயலட்சுமி வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தினமும் வாக்கிங் போவான். அப்படி போகும்போது பின்னாடியே யார் வந்தாங்கன்னே தெரியல. டக்குன்னு ஒரு நிமிஷம் தெரியல, கீழே விழுந்துட்டேன். விழுந்த வேகத்தில் கொஞ்ச நேரம் சென்று தான் நிதானமே வந்துச்சு. அந்த போறாங்கன்னு கத்தின உடனே செயின் எடுத்துட்டு போறாங்கன்னு கத்தின உடனேயுமே ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டாங்க. அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தாங்க, பார்த்துருக்காங்க, பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வயசு என்ன 17-18 வயசுக்குள்ள தான் இருக்கும். இதேபோன்று 1000 விளக்கு பகுதியைச் சேர்ந்த மஞ்சுளாவின் 4 சவரன் நகை, அடையாரைச் சேர்ந்த கீதாவின் 6 சவரன் நகை, அம்பத்தூரைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவரிடமிருந்து 5 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அந்தந்த பகுதிகளுக்குட்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆடம்பர செலவுக்காக கல்லூரி மாணவர்களும் பட்டதாரி இளைஞர்களுமே அதிக அளவில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த செயின் பறிப்புகள் குறிப்பாக இப்போ நேற்று மட்டும் சென்னை மாநகரில் ஒரு 5 இடங்களில் இந்த குற்றச்செயல்கள் நடந்திருக்கு. இந்த செயின் பறிப்பு நடந்திருக்கு. இதில் பெண்கள் தான் வந்து பெரும்பாலும் ஒரு ரொம்ப கசப்பான ஒரு அனுபவத்துக்கு ஆளாகிறாங்க. கசப்புனா ஒன்று பொருளை இழத்தல் அப்படின்ற அந்த பொருளாதார நஷ்டம் ஒரு பக்கம். 2வது சாதாரணமாக நம்ம ஊர் நம்ம தெருவு அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து யாரோ 2 பேர் முகமூடி கொள்ளைக்காரர்கள் மாதிரியாக தலையில் வந்து ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இவங்க கழுத்துலேருந்து வேகமாக பறிச்சிட்டு போகும்போது சில சமயங்களில் உயிர் இழப்பக்கூடிய இருக்கும். அவங்க தடுமாறி கீழே விழுந்து. இருசக்கர வாகனத்தில் வரும் செயின் பறிப்பு திருடர்கள் ஹெல்மெட் அணிந்து திருட்டில் ஈடுபடுவதால் அவர்களின் அடையாளங்கள் தெரியாமல் குற்றவாளிகளை பிடிப்பதில் சிரமம் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவங்க போகிறவங்க மின்னல் வேகத்தில் அந்த கழுத்தில் இருக்கிற செயினை பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் இந்த விஷயத்தில் வந்து பலியாகக்கூடிய அந்த பெண்களே கூட அவங்கள வந்து அடையாளம் காட்ட முடியறதில்ல. இவங்க வாழ்கிற அதே பகுதியை சேர்ந்தவர்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இவங்களுக்கு வந்து அடையாளம் அவங்கள வந்து முகத்தை வந்து மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது இந்த ஹெல்மெட் போட்டு கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அடையாளம் வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்களுக்கு.
சாலையில் தனியாக நடந்து செல்லும் பெண்கள் அதிக அளவில் நகைகளை அணிந்து கொண்டு போகும்போது தங்களை தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திலகவதி IPS அறிவுறுத்தியிருக்கிறார். பெண்களும் என்னைக்கு வீட்டில் இருந்து வெளியில் வர்றதுன்னு ஆயிடுச்சோ அதுக்கப்புறமேல அவங்க தங்களையும் தங்களுடைய உடைமைகளையும் காப்பாற்றி கொள்வதும் தங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்றத அந்த பெண்களும் உணர்ந்து அதுக்கான ஒரு முயற்சியை அவங்களும் செய்யணும். எந்த நிமிஷமும் தாங்கள் தாக்கப்படலாம், எந்த நிமிஷமும் எந்த விதமான அபாயமும் நிகழலாம், அது தங்களுக்கும் நிகழலாம், தங்களுடைய பொருட்களுக்கும் நிகழலாம் அப்படின்றது எல்லாத்தையும் உணர்ந்து அதை தவிர்ப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை பெண்கள் கடைப்பிடிச்சாங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். பெரும்பாலான செயின் பறிப்பு புகார்கள் 2 சவரனிலிருந்து 5 சவரனுக்குள் இருப்பதால் இதுபோன்ற வழக்குகளில் போலீசார் அதிக கவனம் செலுத்துவதில்லை என்ற புகாரும் இருக்கிறது. மேலும் போலீசாரின் அதிகமான வேலைப்பழுவும் குற்றவாளிகளை கண்டறிவதில் ஏற்படும் தாமதத்திற்கு ஒரு காரணமாகவே முன்வைக்கப்படுகிறது. சென்னை பெருநகர காவல்துறையில் சைக்கிள் ரோந்து காவல், இருசக்கர ரோந்து காவல், 4 சக்கர ரோந்து காவல் என ரோந்து காவல் வசதிகள் இருந்த போதிலும் சென்னையில் சராசரியாக ஒரு நாளைக்கு 2 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுபோன்ற செயின் பறிப்பு குற்றங்களை தடுப்பதற்காக ரோந்து காவல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் மணிகண்டன். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகேயுள்ள ஏராந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் துரைப்பாண்டி. இவருக்கு அதே கிராமத்தில் விவசாய நிலம் உள்ளது. தற்போது பகல் வேளைகளில் கடும் வெயில் வாட்டி வதைப்பதால் இரவு நேரங்களில் விவசாய நிலங்களுக்கு சென்று தண்ணீர் பாய்ச்சுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் துரைப்பாண்டி. வழக்கம் போல் இரவு 11 மணி அளவில் தனது மனைவியிடம் விவசாய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச செல்வதாக கூறிவிட்டு அவர் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அதிகாலை 3 மணி வரை துரைப்பாண்டி வீடு திரும்பாததைக் கண்டு கவலையடைந்த மகன் சேர்மகனி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை அழைத்துக் கொண்டு விவசாய தோட்டத்திற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது தலையில் பலத்த இரத்த காயத்துடன் துரைப்பாண்டி பிணமாக கிடந்துள்ளார். தோட்டத்துக்கு போனாங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்க்க போனாங்கன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு இருந்தாங்க. பாட்டிட்டு சொல்லிட்டு தான் போனாங்க தண்ணி பாய்க்க போகிறேன்னு. லாஸ்ட்டில் இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு பாட்டி நல்லா தூங்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்ட 3 மணிக்கு போல் என்ன இப்போ தாத்தா வரல, கொஞ்சம் வா தோட்டத்து வர போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு பேட்டரி லைட் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கே போய் பார்த்தா தாத்தா இறந்துருக்காங்க. இது குறித்து திசையன்விளை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக விரைந்து வந்த போலீசார் துரைப்பாண்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலையில் ஈடுபட்டது யார் என்பது குறித்து போலீசார் உடனடி விசாரணையில் இறங்கினர். அப்போது துரைப்பாண்டியனுக்கும் அவரது பக்கத்து தோட்டக்காரர் தேவபாலம் என்பவருக்கும் இடையே தோட்டத்திற்கு செல்லும் பாதை அமைப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்தது தெரிய வந்தது. இதனால் பழிவாங்க நினைத்த தேவபாலன் இரவு தோட்டத்திற்கு சென்ற துரைப்பாண்டியை இரும்பு கம்பியால் தலையில் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தேவபாலனை கைது செய்த திசையன்விளை போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று நைட்டு மாமனார் தண்ணி பாய்க்கு போனார். போகும்போது பின்னாடி ஒரு ஆள் கடப்பாறையால் அடித்து மண்டையை கொண்டுட்டாங்க. அப்புறம் காவல் நிலையர்கள் விரைந்து அதை பார்த்துருக்காங்க. பார்த்து ரெடி பண்ணி இப்போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. குடும்ப பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகள், பாதை அமைப்பது தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதனிடையே கொலை செய்யப்பட்ட துரைப்பாண்டி மிகவும் அமைதியானவர் எனவும் அவர் பலருக்கு உதவி செய்வாரே தவிர யாருக்கும் தொல்லை கொடுத்ததில்லை எனவும் அந்த ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். தாத்தா எங்கள் அக்கம் பக்கத்தில் யார்ட்டையும் இந்த சண்டைக்கு போக மாட்டாங்க. ரொம்ப நல்லவர். ஏதோ ஆத்திரவாசத்துக்கு எதனாலும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் எந்த பிரச்சனையும் போக மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை நின்று இருப்பார். தோட்டத்துக்கு வீட்டுக்கு போகிற வேற யாரையும் எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க அவங்க. இதனிடையே துரைப்பாண்டியை கம்பியால் அடித்து கொலை செய்த நபருக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அவரது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் கள்ளக்காதல் காரணமாக மனைவியை கல்லால் அடித்துக் கொன்ற கணவனை பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பள்ளிக்கரணை துலுக்கானத்தம்மன் கோவில் 7வது தெருவை சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு குளிர்பானங்கள், மிக்சர், இனிப்புகள் போன்றவற்றை விற்பனை செய்து வந்தார். இவர் வேலைக்கு வெளியே செல்லும் பொழுது அவரது மனைவி ஈஸ்வரி வேறு ஒருவருடன் கள்ள தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தொடர்பை கைவிட பலமுறை வேல்முருகன் வலியுறுத்தியும் மனைவி கேட்காததால் அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. வழக்கம் போல அவர்களுக்குள் மீண்டும் சண்டை ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த வேல்முருகன் மனைவி ஈஸ்வரியின் தலையில் கல்லால் அடித்து அவரை படுகொலை செய்துள்ளார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் பள்ளிக்கரணை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் வேல்முருகனை கைது செய்தனர்.
வேறு ஒருவருடன் இருந்த கள்ள தொடர்பை கைவிட பலமுறை வலியுறுத்தியும் கேட்காததால் மனைவியை கொலை செய்ததாக போலீசாரிடம் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தாய் இறந்த நிலையில் தந்தையும் கைதாகி உள்ளதால் அவர்களின் 2 குழந்தைகளும் ஆதரவின்றி பரிதவித்து நிற்பது பார்ப்பவர்களின் நெஞ்சை உருக வைப்பதாக அமைந்துள்ளது. சேலம் அருகே கந்துவட்டிக்காரர்களால் தாக்கப்பட்ட கணவனும் மனைவியும் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாதியம்பட்டியை சேர்ந்த பத்மினி என்பவர் கந்துவட்டி தொழில் செய்து வருகிறார். அவரிடம் பொதியம்பட்டியை சேர்ந்த சிவா அங்கம்மாள் தம்பதியினர் 1.5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியுள்ளனர். இந்நிலையில் சிவாவின் தொழில் நலிவடைந்ததன் காரணமாகவும் அவரது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதாலும் வாங்கிய கடனுக்கு சரிவர கந்துவட்டியை கட்ட முடியவில்லை என கூறப்படுகிறது. வட்டியை கட்ட சொல்லி பத்மினி தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் பலரிடம் கடன் வாங்கி 6000 ரூபாயை எடுத்து சென்ற சிவா அங்கம்மாள் தம்பதியினர் பத்மினியிடம் அதை கொடுத்துள்ளனர். ஆனால் அதை வாங்க மறுத்த பத்மினி அசலும் வட்டியுமாக சேர்த்து உடனே கொடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் கட்ட பஞ்சாயத்திற்கு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பத்மினியின் சகோதரர் முருகன் மற்றும் பத்மினி ஆகிய இருவரும் சேர்ந்து சிவா தம்பதியினரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சிவா தம்பதியினர் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இது தொடர்பாக ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கந்துவட்டி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பத்மினி அம்மா கிட்ட கந்து வாங்கியிருக்கிறேங்க. சொந்தக்கார தான் கந்து வாங்கினேங்க. 1.5 லட்ச ரூபா வாங்கினேன். 1/10 கட்டிட்டேங்க. இன்னும் ஒரு 40,000 ரூபா தரணும். அதுக்கு பெனால்ட்டி போட்டு 70,000 ரூபா கேட்குறாங்க. என்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னையும் என் பொண்டாட்டியும் அடிச்சிட்டாங்க. அடித்து என்னையெல்லாம் இடுப்பெல்லாம் உடச்சி விட்டாங்க. நிற்க முடியல. என் பொண்டாட்டி பல்ல மூஞ்செல்லாம் உடச்சி விட்டாங்க. சென்னையில் 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் கொள்ளையனை பிடித்த போலீசார் நகைகளை மீட்டனர். சென்னை திருவல்லிக்கேணியில் வசித்து வரும் உமாராணி என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு அப்பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய போது அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 50 சவரன் நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து ஐசோஸ் காவல் நிலையத்தில் உமாராணி புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினர். இதில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 50 சவரன் நகை மற்றும் 40,000 பணத்தை மீட்டனர். கொள்ளை சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டதற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே புள்ளிமானை வேட்டையாடிய குற்றச்சாட்டின் பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த சீங்குழி என்ற மலை அடிவார கிராமத்தில் தண்ணீர் தேடி யானை, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் வருவது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் புள்ளிமான் ஒன்று தண்ணீர் தேடி அந்த கிராமத்தில் நுழைந்துள்ளது. அப்போது அங்குள்ள தெருநாய்களை வைத்து புள்ளிமானை வேட்டையாடி 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அதன் இறைச்சியை சமைத்து உண்ணுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சென்ற பெரிய நாயக்கன் பாளையம் வனத்துறையினர் மான் வேட்டையில் ஈடுபட்டதாக 4 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் தோலம்பாளையத்தை சேர்ந்த மருதன், ஜம்புகண்டியை சேர்ந்த ராஜசேகர், ஆனைக்கட்டி பகுதியைச் சேர்ந்த பெரிய தம்பி மற்றும் அர்ஜுனன் என்பது தெரியவந்துள்ளது. அவர்களிடம் இருந்து 10 கிலோ மான் இறைச்சி மற்றும் மான் தோல் ஆகியவற்றை கைப்பற்றிய வனத்துறையினர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய வனத்துறையினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னை மாதவரத்தில் வீடு கட்டும் போது பூமியில் கிடைத்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகளை போலீசார் உதவியோடு விற்பனை செய்ய முயற்சிகள் நடைபெறுவதாக சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பெரிய சேக்காடு சாஸ்திரி நகரைச் சேர்ந்தவர் மதிவாணன். இவர் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது எதிர் வீட்டில் வசிக்கும் செல்வம் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு வீடு கட்ட குழி தோண்டிய போது காளி, சரஸ்வதி, முருகன் ஆகிய 3 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த சிலைகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என்பதால் போலி சிலைகளை உருவாக்கி அவற்றை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்துவிட்டு உண்மையான 3 சிலைகளையும் தற்போது விற்பனை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளார். செல்வம் மற்றும் மாதவரம் போலீஸ் உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது அந்த சிலைகள் கொடுங்கையூரில் உள்ள செல்வத்தின் நண்பர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தனது புகாரில் கூறியுள்ளார். மேலும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலைகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பெரிய சேக்காடு வந்து சாஸ்திரி நகரில் வந்து 2012 வந்து புதையல் எடுத்தாங்க. வீட்டு வந்து வானகால் நோண்ட சொல்ல வந்து சாமியார் நல்லூரில் வர வச்சு வந்து 2012 எடுத்தாங்க. அந்த எடுத்த புதையலில் வந்து 1 கிலோ 1 அடி காளி சிலை, 18 கிலோ வந்து சரஸ்வதி சிலை எடுத்தாங்க. செல்வன்ற ஒரு வீட்டில் வந்து எடுத்தாங்க சாஸ்திரி நகரில். அந்த எடுத்த சிலையை வந்து கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுட்டு வந்து வேறு ஒரு சிலையை வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த எடுத்த சிலைகளை வந்து இப்போதைக்கு வந்து சேல்ஸில் வச்சுருக்காங்க. தங்கமணின்ற ஒரு வீட்டில் கொடிங்கூரில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. மணப்பாறையில் பெற்ற மகளை வன்புணர்ச்சி செய்த கொடூர தந்தையை தாய் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளி நாகராஜ். இவருக்கு பரிமளா என்ற மனைவியும் 2 மகள்கள் மற்றும் 1 மகனும் உள்ளனர். இவர்களில் மூத்த மகள் 8ஆம் வகுப்பு படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தாய் தந்தையுடன் கரும்பு வெட்டும் தொழிலுக்கு சென்று வருகிறார்கள். இந்நிலையில் அரியலூர் பகுதிகளில் தங்கி கரும்பு வெட்டும் வேலைக்கு சென்றிருந்த போது இரவு நேரத்தில் நாகராஜ் தனது மூத்த மகளை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்ச்சி செய்துள்ளார். இதை கண்ட தாய் பரிமளா கூச்சலிடவே நாகராஜ் ஓடி தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு திரும்பிய நாகராஜ் தன் மனைவியிடம் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு சமாதானம் செய்துள்ளார். பின்னர் மூத்த மகளை பள்ளியில் சேர்ப்பதாக கூறி அழைத்து வந்த நாகராஜ் மணப்பாறையில் உள்ள தங்கும் விடுதியில் வைத்து மீண்டும் பாலியல் வன்புணர்ச்சி செய்துள்ளார். அங்கிருந்து தப்பி வந்த சிறுமி இதுகுறித்து தனது தாய்க்கு தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக தாய் பரிமளா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் நாகராஜை கைது செய்த போலீசார் அவர் மீது போஸ்கோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் நீதிபதியின் உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர். சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையம் முன்பு விசாரணை கைதி ஒருவர் வேன் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அத்திப்பட்டைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் இருசக்கர வாகனங்கள் திருடி விற்று வந்ததாக கூறப்படுகிறது. அவரை போலீசார் பல திருட்டு வழக்குகளில் தேடி வந்த நிலையில் கொருக்குப்பேட்டை சுண்ணாம்பு கால்வாய் அருகே திருமுருகன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை திருடிய போது பொதுமக்கள் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவரை ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மீஞ்சூர், அத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மணிகண்டன் இருசக்கர வாகனங்களை திருடியது தெரிய வந்தது. மணிகண்டன் பிடிபட்ட போது காவல் ஆய்வாளர் இல்லாததால் மீண்டும் மாலை விசாரணைக்கு வரும்படி போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். வெளியே வந்த மணிகண்டன் சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மணிகண்டன் நீண்ட நாட்களாக போலீசார் வலையில் சிக்காமல் தற்போது கையும் களவுமாக பிடிப்பட்ட விரக்தியில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட குற்றவாளி காவல் நிலையம் முன்பே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆந்திர மாநில வனப்பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக செம்மரம் வெட்டி காரில் கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த புதுவாயலில் போலீசார் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக வந்த காரை மடக்கி அவர்கள் சோதனையிட்டனர். அப்போது அந்த காரில் செம்மரக்கட்டைகள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். உடனடியாக அந்த கார் ஓட்டுநரையும் அதிலிருந்த மற்றொரு நபரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் காரில் கடத்தி வரப்பட்ட செம்மரங்களை காருடன் கைப்பற்றிய போலீசார் மாதர்பாக்கத்தில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டது வியாசர்பாடியைச் சேர்ந்த அசாருதீன் மற்றும் ஏழுக்கிணர் பகுதியைச் சேர்ந்த ஜாபர் சாதிக் என்பது தெரியவந்துள்ளது. காரில் கடத்தி வரப்பட்ட செம்மரக்கட்டைகளின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.